காவல்துறை நேரடியாக எஃப்ஐஆர் போடாமல் எதுவுமே பண்ணாமல் நேரடியாக அவனை தூக்கிட்டு போய் டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி இப்போ அவனுடைய உயிருக்கு போகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா இது நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை இல்லாமல் இருக்க 100 விழுக்காடு வாய்ப்பே இல்லை. 10 சவர நகைக்கு இவ்வளோ பெரிய விஷயமா இதை மாற்றுவாங்களா, இப்படி ஒரு கொலையாக மாறுமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. இதுக்கான விட எப்படி வரும் சார்? இல்லைன்னா ஒரு குழப்பமாவே ஒரு ஃபீலாக இருக்கு. இல்லை, குழப்பமெல்லாம் இல்லை. இப்போ 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னன்னா அடுத்தது ஐஓ யார், அவங்களை உத்தரவிட்டது யார், இதுமாரி கூப்பிட்டு வந்து அடிங்க விசாரிங்கன்னு சொன்னது உத்தரவிட்டது யார்? அதாவது ஜெயராஜ் பிலிக்ஸுடைய குடும்பத்தார் அழுகுரல் என் இதயத்தை கலங்க செய்கிறது, என் கண்களிலிருந்து நீராக கொட்டுது, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் பிலிக்ஸின்னு போட வச்சேன். அந்த ஒரு இரக்கம் அஜித்குமார் விஷயத்தில் ஏன் வரல? அப்போ எதிர்கட்சி நகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தடார் ஹக்கீம் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார், எதை பத்தி பேச போறோம்னு தெரியும். அஜித்குமார் அவரோட டெத்து தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆட்சி மேலே இருக்கட்டும், போலீஸ் மேலே. இது முதல் முறையில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான். அதை பத்தி சொல்லுங்க சார். அந்த நியூஸ் நீங்க எப்ப பாத்தீங்க? பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது காவல்துறையில் கிரைமில் இது போன்ற தாக்குதல் அஜித்துக்கு மட்டும் நடக்கலை, எல்லாரும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயத்துலன்னு சொன்னால், கிரைமை பொறுத்தவரையிலையும் ஆல்ரெடி அக்யூஸ்டாக இருக்காங்க இல்லையா, கிரைம் அக்யூஸ்டுவாங்க, அவங்கக்கிட்ட தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் புகார், இப்போ நீங்கள் என் மீது புகார் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கல, என்னை தூக்கிட்டு போய் அப்படி பண்ணுறாங்கன்னா அதுக்கு வேற அது மட்டும் காரணமானா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. வேற காரணம் தான் இருக்கும், புரியுதுங்களா? ஏன்னா எப்போவுமே ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த இப்போ நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னு போது ஃபஸ்ட்டு உங்ககிட்டயே கன்ஃபெஷன் எடுப்பாங்க, விசாரிப்பாங்க. அது எப்படி நடந்தது, திருடு போயிடுச்சின்னு சொன்னால் உடனே போய் காவல்துறை போய் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது இறங்கிட மாட்டாங்க. இல்லை நீங்கள் சொன்னக்கூடிய ஒரு நபரை போய் பிடிச்சிட்டு அடித்து ஓதிச்சு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்டயே விசாரிப்பாங்க, எப்படி என்ன ஏதுன்றது விசாரிப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கார் எடுத்துகிட்டு நிப்பாட்டியிருக்காங்க. வேலட் பார்க்கிங், இங்கே எப்படி ஹோட்டல்ஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி வேலட் பார்க்கிங் தான் அது. அவங்ககிட்ட சாவி கொடுத்து அவன் போய் கார் பார்க்கிங் பண்ணியிருக்கான். அதன் பிறகு காரை எடுக்கும்போது தான் காரில் நகை இருந்தது, அதை நீ எடுத்துட்ட அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லப்படுது. உண்மை என்னன்றது 1000 கேள்விகள் இருக்குது, புரியுதுங்களா? அப்போ அதுக்குள்ளே காவல்துறை நேரடியாக எஃப்ஐஆர் போடாமல் எதுவுமே பண்ணாமல் நேரடியாக அவனை தூக்கிட்டு போய் டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி அவனுடைய உயிருக்கு போகிற அளவுக்கு அடிச்சிருக்காங்கன்னா இது நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேற ஒரு கதை இல்லாமல் இருக்க 100 விழுக்காடு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க மேல, அஜித் மேல இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வழக்கம் இல்ல, சந்தேகத்தின் பேர்ல கூட கூட்டு போய் விசாரிக்கிறது அப்படி கூட எதுவுமே இல்லாத ஒரு நபரா தான் இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி கூட்டு போய் இருக்காங்க. அதுவும் இந்த அளவுக்கு கூட்டு போயிட்டு ஒரு முறை விசாரிச்சாங்கன்னா பரவாயில்ல, எஃப்ஐஆர் போடல, வேறு வேறு இடங்களுக்கு மாத்தி அவங்கள விசாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா அடிச்சு சித்திரவதை செய்யறதா இருக்கட்டும், ஃபேமிலியே கூட்டு போய் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எதோட பின் அழுத்தமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்லை, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தமிழ்நாட்டில் பிரபலமா பேசப்படக்கூடிய ஒரு பேசு பொருள் ஆயிடுச்சு. ஆனா இன்ன வரையிலும் அந்த பெண் யாரு, புகார் கொடுத்தாரு யாரு, என்னன்றது வெளியே வரவே இல்லை. இவ்வளவு ஆன பிறகு கூட வெளியே வரல. இதுல என்ன இன்னொரு சந்தேகம் எனக்கு எழுதுன்னு சொன்னா, தமிழக அரசுக்கே இவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த படுகொலை, அந்த படுகொலைக்கு காரணமான அந்த பெண் யாருன்றது இன்ன வரையிலும் வெளியே வரல. அப்படி அந்த அளவுக்கு ரகசியத்தை பேணி காக்குதுன்னு சொன்னா, அப்போ தமிழக அரசை விட மேன்மை மிகுந்த நபரா அந்த பெண்மணி அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லைங்களா? ஏன்னா அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் பார்த்தோம், அதுவும் முகத்தை மறைச்சிட்டு இந்த மாதிரி நான் அதை கொடுத்தேன், இந்த மாதிரி காணாம போயிடுச்சுன்றதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா எந்த இடத்துலயும் அந்த பெண்ணை பத்தி பேசவும் இல்லை, யாருன்றதை யாருன்னு விசாரிக்கவும் வரவே இல்லை, வெளியே வரல. நானே கேட்கிறேன், நீங்க வேலட் பார்க்கிங் கொடுக்குறேன்னு சொன்னா நீ எப்படி நகையை கார்ல வச்சுட்டு வேலட் பார்க்கிங் கொடுக்குறான்? இப்போ இங்கெல்லாம் பார்க்கிங் சாவி கேட்பாங்க. சாவி கேட்கும்போது பாய் போனெல்லாம் எடுத்துட்டீங்களா, எல்லாமே எடுத்துட்டீங்களா, காரை எடுத்துகிட்டே போவாங்க. நம்ம காரை சாவியை கொடுத்தோம்னா அப்படியே எடுத்துகிட்டு ஓட மாட்டாங்க. எல்லாமே எடுத்துட்டிங்களா, எந்த பொருளும் இல்லையா, அங்கே ஸ்லிப்பை எழுதி வச்சுருப்பாங்க. அதாவது அதில் உள்ள விலை உயர்ந்த பொருட்கள் எதுனா இருந்தால் காணாமல் போச்சுன்னா அது இப்போ நிர்வாகம் பொறுப்பு இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது இந்த பெண் எப்படி நகை நீ வேற எங்கன்னா கூட விட்டு வந்திருக்கலாம், அல்லது வேற யாருக்குன்னா கொடுத்துருக்கலாம்.
கொடுத்துட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் இதில் வச்சேன் காணாமல் போயிடுச்சின்னு சொல்லியிருக்கான். நடக்காதுன்னு சொல்ல, ஏன் எத்தனையோ காலங்களில் நடந்திருக்கு, ஒவ்வொரு காலகட்டங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது காவல்துறை இதெல்லாம் உள்வாங்காமல் உடனே அந்த நபரை கூட்டு போய் ஒரு 4-5 பேர் வந்து அதுவும் வந்து காவல் நிலையத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாட்டு கொட்டைகளை வச்சு அடிக்கிறாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் டூ மச்சாக தெரியலையா? அப்போது வேறு ஏதோ ஒரு காரணம் இதில் இருக்குது, அதில் இருக்குது. அந்த காரணம் வந்து இந்த நகைக்காக தான் நடந்ததா, இவனை தூக்கிட்டு போய் அடித்தாங்களா, இந்த நகையை தாண்டி வேற காரணங்கள் இருக்கா? இருக்கலாம் இல்லைங்களா? ஏன் ஓன்றது இல்லை, இருக்கலாம். இல்லை, ஏன்னா பொதுமக்களா பார்க்கும்போது என்னன்னா அவங்க கோவில்ல வேலை பார்க்குற ஒரு பையன் இந்த நகைக்காக தான் அடிச்சாங்கன்றது, அதை தாண்டி என்னவா இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு விஷயமா இல்லை, அது ஒரு புதிராவே ஒரு கேள்வியா இல்லை. உண்மையிலே சொல்றேன், என்னுடைய பார்வைக்கு வந்து ஏன்னா இந்த நகைக்காக வந்து காவல்துறை இப்படி கொடுமையா தாக்குனாங்கன்னா தாக்க வாய்ப்புகள் இல்லை, பெரும்பாலும் அப்படி வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் என்னும்போது ஃபர்ஸ்ட் வந்து அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 1-4 பேர்கிட்ட விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சம்மந்தப்பட்டவரை கூப்பிட்டு ஆதாரம் கிடைச்சதுக்கப்புறம் தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணி அவங்ககிட்ட இருந்து அந்த பொருளை ரெக்கவர் பண்ணுறதுக்காக அடிப்பாங்க. கொஞ்சம் அடிப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. கிரைமில் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடித்தது வீடியோலாம் வருது இல்லைங்களா, இதோட 100 மடங்கு அதிகமாக இருக்கும். அதில் ஒரு 10% கூட இது இல்லை. காலை விரிப்பாங்க, காலை கட்டுவாங்க, பிரித்து எடுப்பாங்க. அதுவும் இரும்பு கம்பியில் வந்து துணியை கட்டிட்டு கோணியை கட்டிட்டு அடிப்பாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க கிரைமில் வந்து சர்வசாதாரணம். கிரைமை பொறுத்தவரையிலும் கிரைம் அக்யூஸ்ட் ஒரு தூரம் போயிட்டாங்கன்னா அட்வொகேட் கூட போய் பார்க்க முடியாது. நீ கொலை கேஸில் கூட ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்கன்னா அட்வொகேட் போய் அவங்க பார்க்க விடுவாங்க, அட்வொகேட்டை பார்க்க விடுவாங்க, கொலை அக்யூஸ்ட்டு கூட. ஆனால் கிரைம் அக்யூஸ்ட்டை வந்து பார்க்க விட மாட்டாங்க. ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, இது அதாவது அக்யூஸ்டுக்கிட்ட ரெக்கவர் பண்ணுறது நிறைய விஷயம் இருக்குது, நிறைய ரெக்கவர் பண்ணோம். ரெக்கவர் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இப்போது நாங்கள் அக்யூஸ்டு வந்து அலோவ் பண்ண மாட்டோம், அட்வொகேட் இன்க்ளூடிங் லாயர் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது வந்து யார் ரெக்கமெண்டேஷனையும் கிரைமுக்கு வந்து எழுத மாட்டாங்க. மீறி யாராவது ஃபோன் பண்ணி சார் நம்ம பையன் சார் தெரிஞ்ச பையன் சார் பாருன்னா, என்ன பாய் இப்போ உதாரணம் நானே பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், என்ன பாய் கிரைமுக்கெல்லாம் வரீங்க அப்புறம் நீங்களும் உள்ளே போயிடுவீங்க ஜாகிரதைன்னுவான், இப்படி மிரட்டுவாங்க. அப்போ யாருமே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு கிரைம் வந்து அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. கிரைம் வந்து இதை விட இப்போ ஒரு 10% அந்த வீடியோவில் வந்து கூட 10% தான், இதோட 90% அதிகமாக இருக்கும். அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது எல்லாமே இருக்கும், புரியுதுங்களா? இது ஆனால் இந்த பையன் வந்து முதல் தடவை இருக்கும்போது இப்படி அவனை வந்து கூட்டு போய் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் நிச்சயம் வேற ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே வந்து பண்ணப்பட்டது. இதுக்கான ஒரு செட்டில்மெண்ட்லாம் பேசுனாங்க, ஒரு கட்ட பஞ்சாயத்தே நடந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க, நிறைய பேர் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா, என்ன நடந்துச்சுன்ற? இல்லை, அது வந்து இயற்கையாக எல்லா அரசும் பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் ஏற்கனவே ஆல்ரெடி அதிமுக அரசில் வந்து திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜெயராஜ் பினிக்ஸ் கொலை வழக்கில் வந்து ஸ்டேஷன் கஸ்டடி டெத்தில் வந்து அப்போ அதிமுக வந்து அதை சரி கட்டி அந்த பிரச்சனையை மேற்கொண்டு வளராமல் அந்த பாடியை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாம் வந்து பணம்லாம் கொடுத்து சரி பண்ணாங்க. அது ஒவ்வொரு அரசும் பண்ணும், அது அவங்க அவப்பேர் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பண்ணக்கூடிய விஷயம்தான். அதுதான் திமுகவும் பண்ணியிருக்கு. அதுலேருந்து பெருசாக நம்ம அதெல்லாம் குற்றச்சாட்டு. ஆனால் அதில் என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி தமிழக முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கா இல்லையா அப்படின்றது தான் கொஸ்டின் மார்க்கு. ஏன்னு சொன்னால் தமிழக முதல்வருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை, அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறையே இருக்குது. அதாவது குட்டி பகவதிகள் அங்கங்கே இருக்கக்கூடிய குட்டி பகவதியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கூட மாவட்டம் சொல்லி தான் போடுறாங்க, மாவட்டம் சொல்லி தான் இன்ஸ்பெக்டர் போடுறாங்க, ஏசி போடுறாங்க, எஸ்பி போடுறாங்க, இப்படி போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காவல்துறை வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா அதை வந்து ஒரு புகாராக எடுத்துக்காம அல்லது அது ஒரு எஃப்ஐஆர் குறைஞ்சபட்சம் ஒரு சிஎஸ்ஆர் கூட போடாமல் விசாரணைக்கு கொண்டு வந்துடுறாங்க, புரியுதுங்களா? இப்போ அந்த மாதிரி தான் இந்த வழக்கு. இப்போ இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா, எப்பவுமே நீங்கள் போய் நான் பல புகார்களை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் போய் இப்போ ஒரு காவல் நிலையத்தில் போய் புகார் தரீங்க, என்னுடைய வீட்டில் நான் என் வாட்சு எனக்கு செயின் வச்சுருந்தேன் திடீர்னு காணாமல் போச்சுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உடனே அந்த புகாரை வாங்கிட்டு கான்ஸ்டபிள் வந்து விசாரணைக்கு இறங்கிட மாட்டாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வந்து பார்வைக்கு போவோம், இன்ஸ்பெக்டர் வந்து சைன் பண்ணி சரி இந்த விஷயமா நீ போன்னு அனுப்புவார். இது சம்மந்தமாக வேறு யாரும் விசாரிக்கூடாது, நான் தான் விசாரிப்பேன்னு சொல்லி ஐஓன்னு அதை தான் சொல்லுவேன், விசாரணை அதிகாரின்னுவாங்க. இதில் என்னன்னு சொன்னால் இப்போ 5 பேரையும் கான்ஸ்டபிளை தான் பிடிச்சிருக்காங்க, காவலர் தான் பிடிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு விசாரணை அதிகாரி யார்? ஏன்னா சிறப்பு படை வேற அனுப்புனாங்கன்றாங்க. சிறப்பு படை வர அளவுக்கு அவ்வளவு பெரிய விஷயமான்றது இல்ல விசாரணை அதிகாரி யாரு?
புரியுதுங்களா? அப்போ விசாரணை அதிகாரி இப்போ 4 நீங்கள் 5 பேரை கைது பண்ணி 5 பேரும் கான்ஸ்டபிள். அப்போ விசாரணை அதிகாரிகளை ஏன் கைது பண்ணல, ஏன் விசாரணைக்கு உட்படுத்தலை அவரை? அப்போ அவருக்கு அது சம்பந்தம் இல்லையா? அப்போ இந்த 4 பேர் தான் இவனை தூக்கிட்டு போய் அடித்து கொண்டுட்டாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் நமக்கு நிறைய வருது. ஏன்னா எந்த ஒரு போலீஸுடைய அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த புரோட்டோகால் அடிப்படையில் அதிகாரி இல்லாமல் செயல்பட மாட்டாங்க. ஒபே த ஆர்டர் தான். அது ஆங்கில காலத்துலேருந்து இன்னும் ஒபே த ஆர்டர். இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டா எஸ்ஐ செய்யணும், எஸ்ஐ சொல்லிட்டா ஏடு செய்யணும், ஏடு சொல்லிட்டா கான்ஸ்டபிள் செய்யணும். அப்படி இருக்கும்போது இதில் ஐஓ யார், ஒபே த ஆர்டர் யார் அப்படின்றது இருக்குது. இப்போ அதுதான் வந்து அந்த போலீஸ்காரருடைய குடும்பத்தார் ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுறாங்க. பண்ணும்போது உயர் அதிகாரிகள் சொன்னாங்க எங்கள் புருஷங்க செஞ்சாங்கன்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க உயர் அதிகாரி சொன்னாங்க எங்கள் புருஷங்க செய்வாங்க. உங்கள் புருஷன்களை சொல்லுங்கள். உயர் அதிகாரிகள் சொன்னாங்க அதனால் நாங்கள் செஞ்சிருந்தேன். அப்போ அவங்க சொல்லுவாங்கள்ல எந்த உயர் அதிகாரிகள், அப்போ அவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி எதிர்கட்சியும் சோசியல் மீடியாவும் உங்களை போன்ற ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளர்களும் மக்களும் கோரிக்கை வைப்பாங்க இல்லையா? நீங்கள் வந்து ரோட்டில் உட்காந்துட்டு உயர் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க அதனால் கொண்டுட்டாங்க, உயர் அதிகாரிகள் சொல்லிட்டாங்க கொண்டுட்டாங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாது. உங்கள் கணவன்மார்களை சொல்லுங்கள் எந்த உயர் அதிகாரி சொல்லி நீ இப்படி செஞ்ச, அதுதான் அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க வாயில இருந்து வருதுதான். அப்படின்னும் போது இதுதான் மெயின். அப்போ இதெல்லாம் வந்து மூடி மறைக்கிறது, முழு பூசணிக்காய் சோத்தல் மறைக்கிற வேலை தான் இந்த வழக்கில் இன்ன வரைக்கும் நடந்துட்டே இருக்கு. ஓகே ஓகே சார். இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் இதற்கான விசாரணை நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கேள்விகள் வந்து காவல்துறை தரப்பு அவங்க மேலே தான் வைக்கப்பட்டுச்சு. எதனால் வந்து எஃப்ஐஆர் போடலை, இந்த அளவுக்கு வேறு வேறு இடங்களுக்கு மாற்றி ஏன் நீங்கள் வந்து இப்படி சித்திரவதை செஞ்சுங்க அப்படின்றது எதுக்குமே ஒரு சரியான ஒரு பதில் எதுவுமே அவங்க தரப்புல இருந்து வெளிவரல. ஸோ அதுக்கான விசாரணையும் நடந்துட்டு இருக்கு, இந்த டைம்ல கூட நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் சார். போலீஸ் வந்து சித்திரவதை செய்யறதா இருக்கட்டும், இல்லைன்னா இந்த மாதிரி கஸ்டடி டெத்தாக இருக்கட்டும், நிறைய பார்த்துருக்கோம். அதில் சொல்லப்படுற விஷயம் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு வந்து அதிகப்படியான அழுத்தம் இருக்கு, மன அழுத்தம் இருக்கு அப்படின்றது தான். ஒரு ஒரு கொலையை பண்ணிட்டு விசாரணை பேர்ல கொலை பண்ணிட்டு அது வந்து மன அழுத்தம் இல்லைன்னா வேலை பளு அப்படின்னு மாத்துறது வந்து எந்த அளவுக்கு ஒரு தப்பிக்கிற ஒரு விஷயமா அதை கையில எடுத்துட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நீங்க இந்த கிரைம் அக்யூஸ்ட் பாத்தீங்கன்னா 100 இடத்துல கொலை போகுதுன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு அந்த 100 இடத்துல வந்து இவங்க அக்யூஸ்ட பிடிச்சிருவாங்க, பொருளையும் ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த 100 பேருக்கு அந்த பொருள் போய் சேராது, முழுசாவே சேராது. இப்போ உங்க வீட்டுல இருந்து திருட்டாங்கன்னா நீங்க புகார் தான் கொடுப்பீங்க, ஆனா அக்யூஸ்ட் பிடிச்சிடுவாங்க. அவன் அக்யூஸ்ட் பிடிச்சி அவனை அடிச்சு அவன் எங்க வித்தானோ அதையும் ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த பொருள் உங்களுக்கு வரும்னு வராது. இது வரையும் யாராவது வாங்கியிருக்காங்களா சொல்லுங்க? இல்ல சார், அந்த கேஸ் பார்த்ததோட சரி வீடு புகுந்து கொள்ளையடிச்சிட்டாங்க ஆனா கடைசியா என்ன சேர்த்து இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா எஃப்ஐஆர்ல கேஸ் நடக்குதுன்னுவாங்க. அந்த கேஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இவன் எல்லாத்தையும் வித்துட்டு உல்லாசமா இருந்தான், நடிகள் கூட இருந்தான், தண்ணி அடிச்சான், இப்படின்றது திசை திருப்பி விட்டுருவாங்க. நம்மளும் என்ன பண்ணணும், சுற்றி முதல் தடவை போவீங்க கேட்பீங்க, 2வது தடவை போவீங்க கேட்பீங்க, 3வது தடவை என்னடா இவ வந்து போறா சொல்லி விடு அவளை அப்படின்வான். அப்போ நம்ம காதல் கேட்ட பொம்பளைக்கு எப்படி இருக்கும், என்னடா இதனால அவன்றான், என்னடா இது, சரி நகையும் போய் இப்படி கிடக்குமா, எல்லாருமே அது போராட மாட்டாங்க, அந்த பொருளை மீட்கணும்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இதேமாரி தான் ஒரு விதமான கொள்ளை இது நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வெளியே தெரியாது, பெரும்பாலும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. யாருக்கும் திருப்பி கொடுக்குறதில்லை. ஓரளவுக்கு விவரமாக இருந்தால் அதை ரெக்கவரி, அக்யூஸை பிடிச்சிட்டாங்க, பொருளை ரெக்கவரி பண்ணிட்டாங்க, என்னுடைய பொருளை கொடுன்னு சொல்லி கோர்ட்டில் மூவ் பண்ணுவாங்க. பண்ணால் தான் இந்த ரெக்கவரி கொடுப்பானுங்க தவிர பெரும்பாலும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அக்யூஸ்டை அடித்தோம் பிடிச்சோம், அவன் திருடன்னு நாங்கள் பிடிச்சிட்டோம், ரெக்கவரி ஆகலை, உங்களை கூட்டும் போய் ரெக்கவரி பண்ணுறாங்க அவங்க, இல்லை என்னை கூட்டும் போய் ரெக்கவரி பண்ணுறாங்களா? புரியுதுங்களா? ரெக்கவரி ஆகலைன்னு விடுவாங்க. இவன் தான்ப்பா செஞ்சது, ஆனா பொருள் இல்ல என்னன்னா அவன் வித்துட்டு அவன் வந்து செலவு பண்ணிட்டான். அப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான், எங்களால அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா திருடனை கூட்டு போய் மாரோடிகள்ல எவ்வளோ கொடுத்த, ஒரு சவரம் அங்க கொடுத்தேன்னுவான், ஒரு செயின் கொடுத்தேன்னுவான். ஆனா அங்க மாரோடிகள்ல போய் உனக்கு 3 செயின் எடுத்துட்டு வருவாங்க. இல்ல நடந்துட்டு இருக்கு, இல்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நான் இது வந்து 100% போலீஸ் அப்படி செய்யறாங்கன்னு சொல்லல, 10% 60% அப்படி செய்யறாங்க, 40% கரெக்டா இருக்காங்க. 60% போலீஸ் வந்து இதை அப்படி தான் பண்ணுறாங்க. இதுக்கு உதாரணமே நம்ம பேசலாம். எப்படின்னு சொன்னால் 2017-18 வந்து குளத்தூரில் வந்து ஒரு மார்வடி கடையில் வந்து பூந்து கொள்ளடிப்பாங்க. ஒரு 6 கிலோ தங்கம், 3 கிலோ வெள்ளி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜஸ்தானை சேர்ந்த கொள்ளையர்கள் வந்து திருடி இருப்பாங்க. அப்போ வந்து விஸ்வநாதன் கமிஷனர் இருந்தார். அப்போ மிகப்பெரிய கெட்ட பேர் அவருக்கு, விஸ்வநாதன் கமிஷனருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, 2 தனிப்படை அமைக்கிறாங்க.
2 தனிப்படையும் இன்ஸ்பெக்டர் தலைமையில், அதாவது பெரிய பாண்டின்ற இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு டீமும், முனிசேகர் என்ற தலைமையில் ஒரு டீமும், 2 டீமும். இந்த 2 டீம் ராஜஸ்தானுக்கு போகுது. ராஜஸ்தானுக்கு போய் அங்கே போய் அந்த குற்றவாளிகளை தேட போகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய டீம், அது நாதுராம் ஜாட்ன்றது பெரிய டீம். அது அந்த டீம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு கவுண்டர் கொடுக்குறாங்க. கவுண்டர் கொடுக்கும்போது கடைசியாக என்ன பண்ணுறாப்புல, அதில் வந்து முனிசேகர் என்ற இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த நாதுராம் ஜாட் பேசுகிறான். பேசிட்டு பாரு 2 கிலோ கோல்டு தரேன், ஒரு 2 லட்ச ரூபா காசு தரேன், நீங்கள் எடுத்துகிட்டு இடத்த காலி பண்ணிட்டு போங்க நீங்கள் அப்படின்னு பேரம் பேசுகிறான். ஆனால் முனிசேகர் வந்து இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, சரின்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் அதில் பெரிய பாண்டி வந்து ஒத்துக்கல. பெரிய பாண்டி இன்ஸ்பெக்டர் வந்து ஒத்துக்கல, அதெல்லாம் முடியாது, அவங்ககிட்ட இருக்கிற 6 கிலோ கோல்டையும் ரெக்கவர் பண்ணணும், அவனையும் கைது பண்ணணும், அவனுக்கு கூட இருக்கிற குற்றவாளியும் கைது பண்ணணும், இல்லை நம்ம விடக்கூடாது, இது கமிஷனர் ஆர்டர், இது பெரிய பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு அப்படின்னு பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறாங்க, சூறை ஏறி குதித்து அவனுங்களை பிடிக்கிறதுக்கு போகிறாங்க. அதேமாதிரி சூறை ஏறி குதிக்கும் போது ஃபயர் பண்ணிவிட்டு பெரிய பாண்டி இன்ஸ்பெக்டர் செத்துடுறாரு. பெரிய பாண்டி இன்ஸ்பெக்டர் செத்த உடனே தமிழ்நாடு முழுக்க அன்றைக்கி அதிர்ச்சியால் என்னன்னு சொன்னால், கொள்ளையன் நாதுராம் ஜாட் துப்பாக்கியால் சுட்டு ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் பெரிய பாண்டி மரணம் அப்படின்னு வருது எல்லா பேப்பர்லையும். அதிர்ச்சியாக இருந்தது, என்னடா இன்ஸ்பெக்டர் கொள்ளைக்காரனுங்களே சுட்டு இருக்கானுங்களே அப்படின்ற ஒரு இதுவாக இருந்தது. அதன் பிறகு அந்த வழக்கு, அந்த இன்ஸ்பெக்டர் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்து ராஜஸ்தானில் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அந்த குண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குண்டு வந்து முனிசேகருடைய குண்டு, வெடிகுண்டு, அந்த துப்பாக்கியிலேருந்து வந்த குண்டு. யார், தன்னுடைய கொலைக்கு தன்னை போன்ற ஒரு இன்ஸ்பெக்டரை சக இன்ஸ்பெக்டரை சுடுறாப்புல. நல்லா புரிஞ்சுக்கணும், என்னன்னா இருட்டில் தவறாக சுட்டார். கேஸ் அங்கேயே போகிறதுக்கு இருந்தாங்க. உடனே ஜாங்கேட்டை வச்சு பேசி அப்போ என்ன பண்ணுறாரு, கமிஷனர் விஸ்வநாதன் கூட்டிகிட்டு வந்துடுறாரு எங்கள் தமிழ்நாட்டு கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணோம், அவனை கைது பண்ணி உள்ளே போடணுமா இல்லையா, கைது பண்ணி போடணுமா இல்லை, ஒரு இன்ஸ்பெக்டருங்க சாதாரணமாக இல்லை, கைது பண்ணி. ஆனால் அவன் கூப்பிட்டு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி 1 கோடி ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அவங்க மனைவி காலில் வந்து என்னை மன்னிச்சிடுமா, தவறாக நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களாம் அவங்க. சரி, அதே இன்ஸ்பெக்டர் வேறு யாராவது தனிநபர்கள் சுட்டுருந்தாங்கன்னா ஒரு 2-3 பேராச்சும் என்கவுண்டர் போட்டிருக்குமா இல்லையா போலீஸு. சரி, இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் கொல்லப்படலை, வேறு யாராவது ஒரு சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருந்தாலும் எவ்வளோ பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பேன். இப்போ இவனு கொல்லப்பட்டாங்க. அப்போ இது எதுக்கு இந்த விஷயத்தை இப்போ நான் சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, இவங்க பெரும்பாலும் இந்த கிரைம் விஷயங்களில், இந்த திருடு போன நகைகள் விஷயங்களில் வந்து 100% வந்து சரியான முடிவா தீர்வா போலீஸ்ல இல்லை. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அப்போ 2 கிலோ கோல்டு போதும் எனக்கு, நம்ம எடுத்துக்கலாம்டா, எதுக்குடா தேவையில்லாம அப்படின்னு இப்போ மறுபடியும் கேட்க போறது இல்லை. போன தேடப்படும் குற்றவாளி தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் இன்னொரு இன்ஸ்பெக்டர் கரெக்டாக இருந்திருக்காரு, அதுக்காக அவர் உயிரே விட்டார். அதில் இன்னைக்கு இந்த இன்ஸ்பெக்டர் முனிசேகர் என்ற இன்ஸ்பெக்டர் தான் இருக்காரு. இன்னும் இதே அம்ஜிகிற K4 தான் இன்ஸ்பெக்டராக இருக்காரு. என்ன பண்ண முடியும்? அப்போ இதுக்கு காவல்துறை உடனே கட்ட பஞ்சாயத்து பண்ணிச்சு, ஒரு கொலைக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சுட்டாங்க, காசை கொடுத்து முடிச்சுட்டாங்க. இதே விஷயம் நீங்களும் நானும் பண்ணணும்னு சொன்னால் அது சட்டவிரோதம். ஆனா இந்த ஊர்ல இந்த ஆட்சி வந்து இது வந்து 20வது முறை 20க்கும் மேல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றாங்க. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இது தெரியறதுல வந்தாலும் அது கடந்து போயிடுறோம். இது பெருசா இருக்கவே தான், மக்கள் போராட்டமா இதை மாத்தவே தான் அதிகப்படியான மக்கள் வந்து இதை வந்து என்ன நோட் பண்றாங்க, அப்படி மாறிட்டு இருக்கு. இந்த ஊர்ல இது 3வது தடவை அப்படின்றாங்க. அப்போ அந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இல்லை, 25க்கு மேலே லாக்அப் டெத்துன்றாங்க. அதில் சிறையில் நடந்த டெத்தையும் சேர்த்து தான் 25க்கு மேலே. லாக்அப்பில், அதாவது போலீஸில் மட்டும் இல்லை, சிறைக்குள்ளே நடந்தது சேர்த்து தான் 25க்கு மேலே. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐநாவரம் இருக்கு இல்லைங்களா, சென்னை ஐநாவரம் செக்ரட்டரியேட் காலனி காவல் நிலையமே இருக்குது. அந்த காவல் நிலையத்தில் விக்னேஷ் என்ற ஒரு நபர், குதிரை ஓட்டி இந்த நபர் வந்து கொல்லப்பட்டார். அது ஃபஸ்ட்டு வந்து முதல்வர் வந்து சட்டமன்றத்தை என்ன சொன்னார்னா, அவர் சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்கு கூப்பிட்டு வந்தாங்க காவல்துறை, விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் வெளியே போனவர் வாசப்படில் விழுந்து மாரடைப்பால் இறந்துட்டார் அப்படின்னா. அப்போ எதிர்கட்சிகளும் இது போன்ற சோசியல் மீடியா உட்பட மக்களும் பெரிய கொந்தளிப்பில் ஈடுபடும் போது அப்போ என்ன பண்ணார், 10 லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுத்தார். அப்போ எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினாங்க, அவருக்கு மாரடைப்பால் செத்துறதுக்கு 10 லட்சம் நீ ஏன் கொடுக்குறேன்னு கேள்வி வந்து, அதன் பிறகு விசாரணை பண்ணி தான் அந்த நபர்களை கைது பண்ணாங்க. அவரை அடித்து தான், அதுவும் ஹெல்மெட்டால் அடித்து கொண்டு வச்சாங்க.
ஹெல்மெட்டால் அடிச்சே கொண்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் இதுவும் பார்க்க. இப்போ இதுக்கும் அப்படிதான் புழு பூசணிக்காய் சோத்தல் மறைக்கு ஏதாவது ஒரு நடந்தாவே எதிர்கட்சிகள் வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி அரசுக்கு அவப்பேர் ஏற்படுத்துறாங்க. அரசு அவப்பேர் ஏற்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் விசாரணைன்னு கூட்டு போய் நீ விசாரணை பண்ணி சட்டத்தின் முன் நிறுத்து. அவங்க திருடி இருந்தான்னா நீ திரும்பி நிறுத்து, தண்டனை வாங்கி கொடு. இப்போ ஒரு திருட்டு கேஸில் என்ன தண்டனை தெரியுமா? 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வெளியிருந்த தண்டனை. நீங்கள் 3 லட்ச ரூபாய் திருடினாலும் 3 மாதம் தான் தண்டனை. 30 கோடி 300 கோடி திருடினாலும் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் தான் தண்டனை. இங்கே ஒரு உயிரே போயிருக்கு. இங்கே நீங்கள் வந்து ஒரு உயிரே நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ அவன் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்கிட்டு போயிட்டே இருப்பான். நான் தான் எடுத்தேன் சார், எங்கே வித்துட்டேன், காசு நான் முன்ன செலவு பண்ணிட்டேன், முடிஞ்சு. இவ்வளோ அடி அடிச்சோம் எடுக்கலன்னு சொல்றாங்கன்னா அப்போ அதுல லாஜிக்கா நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். உண்மையில அந்த பெண்ணை தான் நீங்க விசாரணை வளையத்தையே கொண்டு வந்திருக்கணும். அந்த பெண்ணு தனக்கு தேவையான நபர்களிடம் கொடுத்துட்டு தன்னுடைய வீட்டாரை ஏமாத்துறதுக்காக இப்படி பழிவு போட்டு இருந்தானா? அந்த சைடு எந்த விசாரணையுமே நடக்கல. இப்ப கொண்டு வரவே இல்லை. அந்த பிக்சரே கொண்டு வர மாட்டாங்க. தமிழக முதல்வருக்கு, தமிழக அரசுக்கு, தமிழக காவல்துறைக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய ரகசியத்தை நாங்க காப்போம். அப்படியே who is that? யார் அந்த பெண்? பெரிய கேள்விதான் சார். 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னன்னா அடுத்தது ஐஓ யாரு, அவங்கள உத்தரவிட்டது யாரு, இந்த மாதிரி கூட்டு வந்து அடிங்க விசாரிங்கன்னு சொன்னது உத்தரவிட்டது யாரு, அவங்கள கைது பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அதன் பிறகு வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இவங்களது வாங்கி பிளஸ் ஆதாரங்கள், சாட்சிகள் இதை வந்து சரியா முறைப்படுத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்கன்னா காவல்துறை வந்து உண்மையிலே நேர்மையா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இதுல சாட்சிகளும் ஆதாரங்களையும் உழைப்பு விட்டாங்கன்னா தீர்ப்பு வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சாதகமாக மாறிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வந்திருக்கு. இது ஒன்றும் வானத்திலிருந்து தேவ தூதர்கள் அனுப்புனது இல்லை, டாக்டர் தான். டாக்டர் யார்? தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது தான். போலீஸ் என்ன சொல்லுதோ டாக்டர் தான் எழுதி அனுப்புவாங்க. இப்போ இதில் என்னன்னா 10க்கும் மேற்பட்ட 15 இடங்களில் காயங்கள் இருக்குது. காயங்கள் இருந்தது. இது அடித்ததுனால தான் இறந்தாருன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருந்தால் தான் அவங்க அக்யூஸ் தாக்க முடியும். புரியுதுங்களா? நீங்கள் காயம் இருந்தது, கண்ணு இருந்தது, எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசி ஆனால் இவருக்கு மாரடைப்பில் மரணம் அடைஞ்சாருன்னு சொல்லி இருந்ததுன்னா அவங்கள கன்வின்சிங் இது தண்டிக்க முடியாது. ஆமா சார், இப்பவே வந்து அவருக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்துச்சு, அதான் தண்டிக்க முடியாது, தண்டிக்க முடியாது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து பெரும்பாலும் போலீஸ் என்ன சொல்லுதோ அதுதான் கொடுக்கும் போஸ்ட்மார்ட்டம். இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி வழக்கில் என்ன ஆச்சு? போலீஸு தற்கொலைன்னு சொன்னால் அதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். ஜிம்பர் மருத்துவமனையே இது வந்து உறுதி, ஆமாம் போஸ்ட்மார்ட்டம் தற்கொலை தான். தீர்ப்பு என்ன? தற்கொலை தான். குற்றவாளி யாரு? பெண்ணுடைய தாயே. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அதனால வந்து இது எல்லாம் ஒரு சிஸ்டம் மாரி வேலை செய்கிறாங்க. அதனால வந்து இது மீறி ஒருத்தனுக்கு நீதி கிடைக்குதுன்னா மிகப்பெரிய. ஆமாம், இது பல விதங்கள்ல பார்க்கப்படுது. பல விஷயங்கள் வந்து இது மூலமா வெளிவருமா அப்படின்றது பார்க்கப்படுது. மக்கள் நிறைய பேர் வந்து போராட்டமும் நடத்த தொடங்கியிருக்காங்க. அந்த ஊர் மக்களோட மனநிலை எப்படி இருக்கும் சார்? ஏன்னா நம்ம ஊர்லயே இது 3ஆவது நடக்குதுன்னும் போது ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா போலீஸை அணுகலாமா அப்படின்றதோ ஒரு ஒரு இறுக்கமான ஒரு மக்களாவே இருக்க மாதிரி இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் மக்கள் போலீஸ் அணுகலாமா அணுகக்கூடாது. நம்ம கூட போலீஸை பத்தி இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறோம், இல்லைன்னே சொல்லல. அதே நேரத்துல ஏதாவது ஒரு புகார் போயிடுச்சுன்னா நம்ம போலீஸ் நாடதானே போக வேண்டியதா இருக்கு. ஆமா, அதுதான் சார் பெரிய பயமா இருக்கு. ஏன்னா அது நாடாம நம்ம தன்னிச்சையா நடவடிக்கை எடுத்துன்னா அது சட்டவிரோதம் ஆயிடுதே இல்லையா? அது கட்ட பஞ்சாயத்து சட்டவிரோதமாக இருந்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து போலீஸ் மீது குற்றச்சாட்டுகளை வச்சாலும் அதே போலீஸுக்கிட்ட தான் நம்ம போக வேண்டிய நிலைக்கு தள்ள போகிறோம். இவ்வளோ குற்றச்சாட்டு வைக்கிற நீ எதனா பிரச்சனை என்கிட்ட வராதுன்னு சொல்லி போலீஸ் சொல்ல முடியுமா? இல்லை நம்ம தான் போலீஸ் வேணான்னு சொல்லிட்டு நான் விசாரணை பண்ணிக்குவேன். படங்களில் சொல்லுவாங்க தெரியுமா, அக்யூஸ் யாருன்னு சொல்லு, நீ பிடிக்காத நான் பார்த்துக்கிறேன் என்னுவான். அந்த மாதிரி வந்து நிஜ வாழ்க்கையில் நடக்குமா? நடக்காது. நம்ம போலீஸு தான் அணுகி ஆகணும். ஒரு நீதிபதி வீட்டிலே ஒரு திருடு போயிடுச்சுன்னா போலீஸ்கிட்ட தான் நான் அப்போது எப்படி இருந்தாலும் அந்த சிஸ்டத்துக்குள்ளே ஒரு இதுதான். ஆனால் இதுலேயும் மனசாட்சியோடு செயல்படணும் அப்படின்றது தான் இதெல்லாம் பேசுறது. இனி இது போன்று சில பேருடைய ஓரல், அதாவது வாய்மொழி உத்தரவுகளை வாங்கி நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து சட்டத்தை கையில் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி குற்றவாளியாகி நீங்கள் நிற்கணும், உங்களுடைய குடும்பம் ரோட்டில் இறங்கி கத்திட்டு இருக்கணும். இந்த நிலை தான் காவலர்களுக்கு ஏற்படும்ன்றது தான் நாம் திரும்ப திரும்ப சொல்ல வரக்கூடிய கருத்து, வேறு எதுவுமே இல்லை. முதலமைச்சர் அவரோட தலைமையில் தான் காவல்துறை இயங்கிட்டு இருக்கு.
முதல்வருடைய தலைமையிலே இல்லை, முழுக்க முழுக்க அவங்க திமுகவினுடைய மாவட்ட செயலாளருடைய கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இயங்கணும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறையை சரியாக வேலை வாங்கணும். உளவுத்துறை சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து திமுக தலைவர் கேட்கணும். அப்போ தான் இது போன்ற சட்டவிரோத செயல்களையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் தீர்க்க முடியும் தமிழக அரசால். இல்லைன்னு சொன்னால் இதை விட மோசமான நிலை கூட போகும். இது எப்படி போகும்ன்றது ஒரு தீர்வாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இப்படி நடந்துச்சு, இந்த ஊர்ல அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தோட அடுத்தது அப்படின்ற மாதிரி மாறி போற மாதிரி தான் இருக்கு. அந்த செக்ரட்டரி காலனியில் இது ஐநாவரம் செக்ரட்டரி காலனி காவல் நிலையத்தில் அந்த விக்னேஷ் வழக்கு கைது பண்ணாங்கன்னு தெரியும். குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்களா, குற்றப்பத்திரிகையில் ஆதாரங்களை சாட்சியாக கொண்டு போனாங்களா, அந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குது நீங்களும் ஆனால் யாரும் போய் யோசிக்கிறீர்கள். இன்னைக்கு இது நடக்கும்போது அதை மேற்கோள் காட்டி பேசுகிறோம். இவ்வளோதான் நம்ம இருக்கா இல்லையா? இப்போ நாளைக்கு இதை வச்சு இன்னொன்று பேசுவோம். அப்படி தான் இருக்குது. ஏன்னா இதை முறையாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆனால் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் தான் இன்னொரு குற்றத்திலேருந்து இவங்க தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது. இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நடந்த அந்த ஒரு அவங்களோட கொலை வழக்குல திமுக பயங்கரமான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. அடுத்தடுத்து அதை பத்தி பேசிட்டே டியூட்டே போட்டாரு. என்ன அதாவது ஜெயராஜ் பிலிக்ஸ் உடைய குடும்பத்தார் அழுகும் அழுக்குரல் என் இதயத்தை கலங்க செய்கிறது, என் கண்களிலிருந்து நீரா கொட்டுது, ஜஸ்டிஸ் ஃபார் ஜெயராஜ் பிலிக்ஸ்ன்னு போர்டு வச்சார். அந்த ஒரு இரக்கம் அஜித்குமார் விஷயத்துல ஏன் வரல? அப்போ எதிர்கட்சி, இப்ப ஆளுங்கட்சி நம்ப இருக்கும்போது நடக்குது அப்படின்னு. ஆமா, அப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதிமுக நீங்கள் வச்ச கோரிக்கை ஏற்பட்டு உடனே கைது பண்ணி அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போனாங்க. இன்னொன்னே சிறையிலே இருக்காங்க. தெரியுமா? அது தெரியும் சார். ஆனால் நீங்கள் அப்படி அப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? போலீஸ்க்கு தவறு செஞ்ச போலீஸ்காரங்க தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? தெரியல. 1000 கேள்விகள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் இப்படி நடக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம், இதுக்கப்புறம் யாருக்கும் இப்படி நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது. எல்லா டைமும் அதே பாக்குற நம்ம நீங்களே பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸுடைய விஷயங்களுக்கு இவனெல்லாம் அடிச்சு கொள்ளணுங்க. பொதுமக்கள் மத்தியில பேசுற அளவுக்கு நீங்க ஊடகங்கள் என்ன பண்றீங்கன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு என்கவுண்டர் நடக்குது. சாதாரண கோழி ஆடு அறுத்து போட்டுருந்தா ரத்தம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக கிடக்கும். இருக்கா இல்லையா ரத்தம்? ஆனால் ஒரு மனுஷனை என்கவுண்டர் பண்ணால் எவ்வளோ ரத்தம் இருக்கும்? என்கவுண்டர் பண்ண இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட இருக்காது. சும்மா மணல் போட்டு வச்சு அந்த பேரிகேட் போட்டிருப்பான். நீங்களும் கேமரா எடுத்துகிட்டு போவீங்க. குற்றவாளி இப்படி ஓடி வந்தானா, இங்கேருந்து காவல்துறை வந்துதா, இவன் தப்பித்து இந்த வழியாக போக பார்த்தானா, அந்த நேரத்தில் அவனிடம் இருந்த ஆயுதத்தை கொண்டு காவல்துறை அடிக்க பாய்ந்தாரா, உடனே இவர்கள் சுட்டார்களா, அவன் இறந்துட்டார். ஆனால் அவனே ஸ்டேஷன்லேயோ வேன்லேயோ போலீஸ் வேன்லேயோ வச்சு சுட்டுட்டு தூக்கிட்டு பாடியை அங்கே கூட எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. சுட்டுட்டு பாடியை தூக்கிட்டு போஸ்ட்மார்ட்டம் அனுப்பிச்சிடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செட்டிங் பண்ணுவாங்க. ப்ரெஸ் மீடியாவுக்கு கூப்பிடுவாங்க, இங்கே தான் சுட்டோம் அப்படின்னு காட்டுவாங்க. எந்த ப்ரெஸ்காரனும் உம்மடம் போகணுங்க. திறமையான ஊடகவியலாளர் கூட, சார் என்ன சார் இங்கே தான் சுட்டேன், நீங்கள் கொஞ்சம் ரத்தம் கூட இல்லைன்னு கேட்க மாட்டான். புரியுதுங்களா? நீங்கள் சரி சார், நான் இங்கே மீடியா எங்களை கூப்பிட்டீங்க, பாடி எங்கே சார், அவ்வளோ சீக்கிரம் ஏன் சார் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறாங்க. எந்த ஊடகத்துலையாச்சும் பாடியை காமிச்சிருக்காங்களா சுட்ட இடத்துலேருந்து? ஏன்னா அவங்க சுட்டு அவங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் அவங்க போய் செட்டிங் பண்ணுறாங்களா, அந்த செட்டிங் தான் பார்த்தீங்கன்னா லைவ்னு சொல்லிட்டு டன் அந்த மியூசிக்கோடு அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போடுவோம் பாருங்க, நம்மளே கலங்கிடும். புரியுதுங்களா? இது போல் அப்படி போடும்போது ஊடகம் என்ன பண்ணுறீங்க, அவன் போலீஸ் கொடுக்கக்கூடிய சரக்கு 70 வழக்கு போடுவான். அந்த என்னென்னா எப்போவுமே ஒரு வழக்கு போட்டோன்னா அது எக்ஸ்ட்ரா வழக்கெல்லாம் போடுவான். இப்படி 70 வழக்கு 60 வழக்குன்னு போடுவான். நீங்கள் பேப்பரை படிச்சுட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ வழக்கு இருக்குது, இவெல்லாம் சாக வேண்டியது தான்டா. எப்போ இந்த நிலைக்கு எப்படி காவல்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை, இதுக்கு உடனே ஊடகத்துறை, கடைசியாக மக்களுக்கு குற்றவாளி தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த நிலைகளை மாற்றணும். அல்லது 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படும். இதுதான் இந்திய அரசியல் சட்டம் நமக்கு சொன்ன ஒரு பாடம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா 1000 குற்றவாளிகள் தப்பிச்சிடுறாங்க. ஆனால்
1000 நிரபராதிகள் தண்டிக்கப்படுறாங்க. இப்போ அஜித் குமார் அவரோட கேஸ்ல இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது எல்லாரோட இல்ல. இதுல ஒன்றும் ஐஓ யாரு, அந்த விசாரணை அதிகாரி யாரு, அந்த விசாரணை அதிகாரிக்கு உத்தரவு போட்டவங்க யாரு, அவங்க எல்லாம் வரணும். எஃப்ஐஆர் போடாம ஒரு கேஸ் இப்படி விசாரிக்க முடியுமா சார்? போட முடியாது, பண்ணவும் முடியாது. இதுல அப்படி நடந்திருக்குன்னா குறைஞ்சபட்சம் சிஎஸ்ஆர்னுவாங்க, அந்த சிஎஸ்ஆர் போட்டதுதான் பண்ணுவாங்க. ஆனா அந்த பொண்ணு அவங்களோட வீடியோல சொல்லும் போதே அந்த பெண்மணி சொன்னது என்னன்னா, எனக்கு அந்த அதுக்குண்டான காப்பியோ அது கூட எனக்கு எதுவுமே தரலன்னு அவங்களும் ஒரு முறை சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த விசாரணைக்காக அவங்க ஃபைல் பண்ண எதுவுமே எனக்கும் வந்து காப்பி எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல இருந்தும் இதே வார்த்தை வருதுன்னா அப்ப இது யார் மேல தப்பா போகும் சார்? அவங்க பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னன்னு தெரியல, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க பார்க்கலாம் வருங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது எப்பவுமே அடுத்து யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் கடந்து நம்ம போயிட்டு பொதுதளத்தை கொண்டு போறோம். அப்படிதான் நம்ம கடந்து போறோம். இதுக்கப்புறம் யாருக்கும் இப்படி நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீதி கிடைக்குமா அப்படின்றது. நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.